ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் அவர்கள் நேற்று வியாழக்கிழமை சைனாவுக்கு போயிருக்காரு. இப்படி சைனாவுக்கு போனவர் ரொம்பவே பல முக்கியமான விஷயங்களை சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடத்தி முடிக்கிறதுக்கான பல முக்கியமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதா ஒரு தகவலானது வெளியாகியிருக்கு. இந்த டைமில் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதின் அவர்கள் சைனாவில் இருக்க அதே டைமில் இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு. சைனா கிட்டேருந்து ரஷ்யா முக்கியமான சென்சார்ஸையும் நிறைய மைக்ரோ சிப்ஸையும் வாங்குறதுக்கு ஒரு டீலை சைன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஒரு டீல்ன்றது அதுவும் இந்த மைக்ரோ சிப் சம்மந்தப்பட்ட இப்போது இன்னும் இருக்க காலகட்டத்தில் இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு இதை பற்றி தேடி பார்க்குறப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. அமெரிக்காவோட பொருளாதார தடைகள் பல இந்த மேற்குலகங்களால் இந்த ரஷ்யா மேலே போடப்பட்டுருக்கு. மைக்ரோ சிப்ஸை யாரும் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் முக்கியமான சில சென்சார்ஸையும் இந்த ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி அவங்களோட மிசைல் தயாரிக்கிறதுக்கான அவங்களோட நிறைய ஏவுகணைகளை தயாரிக்கிறதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய இன்னைக்கு ரஷ்யா போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தமிழ் பிரகிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஐந்தாவது முறையா ரஷ்யாவோட பிரசிடென்டா விளாடிமிர் புதின் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ரஷ்யாவில இருந்து ஒரு அறிவிப்பானது வருது. கூடிய சீக்கிரத்துல புதின் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் சைனாவில் சந்திச்சு பேசுவாங்க. ஐந்தாவது முறையா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட ஒரு முதல் வெளிநாட்டு பயணமா இது இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது இன்னும் ஒரு சில நாட்கள் ஆகும், இன்னும் ஒரு சில வாரங்கள் கழிச்சு தான் ரஷ்யாவோட அதிபர் சைனாவுக்கு போவார்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா அடுத்த ஒரு சில நாட்கள்லயே ரஷ்ய அதிபர் சைனாவுக்கு கிளம்பி போயிருக்காரு. நேத்து சைனாவுக்கு போன விளாடிமிர் புதினுக்கு ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பானது கொடுக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவோட கல்ச்சர் படி ரஷ்யாவில் எப்படி வரவேற்பாங்களோ அதே விதத்துல சைனாவோட அதிபரும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை வரவேற்றிருக்காரு. இப்படி இந்த வரவேற்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா கிளம்பி சைனாவோட தலைநகருக்கு போறாங்க. அங்க ரெண்டு நாடுகளுக்கு நடுவில் முக்கியமான பல பேச்சுவார்த்தைகள் நடந்ததா சொல்லப்படுது. இப்படி ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் சைனாவில் இருக்கப்பவே சைனா அமெரிக்காவுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஏன்னா இப்படி ரஷ்ய அதிபர் சைனாக்கு போனதும் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யாவோட வார்க்கு சைனா நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டைரக்டாக நிறைய செமிகண்டக்டர்ஸை கொடுக்குறது, நிறைய மைக்ரோ சிப்ஸை கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட வார்க்கு தேவையான முக்கியமான கிரிட்டிக்கல் காம்போனன்ட்ஸை சைனா கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸையும் கொடுக்கறதுக்கான பிளானில் சைனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சைனா மேலே ஒரு பிளேமை வைக்கிறாங்க. இதுக்கு சைனா புதின் அவர்கள் அங்கே இருக்கப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் ஒரு பெரிய இன்டைரக்ட் டீல் ஆனது நடந்திருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கல. எங்களுக்குள்ள நார்மலாக சிவிலியன் பர்பஸ்க்கான ஏற்றுமதி மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். மற்றபடி ஆர்மிக்கு தேவையான எந்த ஒரு உபகரணங்களையும் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சைனா கிட்ட இருந்து ஒரு பதிலானது வருது. ஆனால் இது எல்லாமே பார்க்குறதுக்கு நார்மலான ஒரு விஷயமா தெரிஞ்சாலும் இதில் நிறைய விஷயங்கள் ரொம்பவே மறைமுகமாக சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளில் கூட இந்த ட்ரேட் சார்ட்டை பார்த்தோன்னா நமக்கு நல்லாவே தெரியும். 2022க்கு முன்னாடி வரைக்கும் வெறும் 120 to 130 பில்லியனா இருந்த இந்த சைனா ரஷ்யா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆனது இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 2022 மட்டுமே எக்ஸ்போர்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 120 பில்லியன் கிட்ட வந்திருக்கு. ரஷ்யாவிலிருந்து சைனாவுக்கு பண்ண எக்ஸ்போர்ட் மட்டும். அதே டைமில் ரஷ்யாவுக்கு சைனாவிலிருந்து பண்ண இம்போர்ட் மட்டும் 79 பில்லியன் கிட்ட இருந்திருக்கு. இது அப்படியே இன்னும் ஒரு 30% அதிகமாகி 2023 சைனாவுக்கு பண்ண எக்ஸ்போர்ட் மட்டும் 129 பில்லியனாகவும் சைனாவிலிருந்து இம்போர்ட் பண்ண பொருட்களோட வேல்யூ கிட்டத்தட்ட 110 பில்லியனாகவும் இருந்திருக்கு. 2022 இருந்ததை விட ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. 240 பில்லியன் வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இந்த ட்ரேட் ஆனது ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு நடுவில் நடந்திருக்கு. சரி, இந்த ரஷ்யா சைனா ட்ரேடை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கேட்டகரியில இந்த பொருட்களானது அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகும் இம்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியானது வந்திருக்கும். ரஷ்யா பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் தான். இந்த க்ரூட் ஆயில் சம்பந்தப்பட்ட பொருள் தான். இந்த 130 பில்லியன் வரைக்கும் நடந்த இந்த எக்ஸ்போர்ட்ல 70% இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறமா ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கு நடுவில் ஒரு சில டீல் ஆனது நடந்திருக்கு. ஆனால் இம்போர்ட் பண்றாங்கல்ல ரஷ்யா, இந்த இம்போர்ட் தான் இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட பொருளாதார தடைகளுக்கு எதிராக சைனா நிறைய வேலைகளை செஞ்சுருக்காங்க. அதுவும் இன்டைரக்டாக செஞ்சுருக்காங்க. சரி, அப்படி என்ன இதில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டோன்னா, இந்த 110 பில்லியன் இருக்குல்ல இம்போர்ட், இந்த 110 பில்லியனில்
35 பில்லியன் வரைக்கும் எலக்ட்ரிக்கல் காருக்கான எக்யூப்மெண்ட்ஸை ரஷ்யாவுக்கு சைனா கொடுத்துருக்காங்க. இது அதிகப்படியான மைக்ரோ சிப்ஸ், மைக்ரோ செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு கேட்டகரி கீழே சைனா கிட்ட இருந்து ரஷ்யா வாங்கியிருக்காங்க. சரி, இது எலக்ட்ரிக்கல் கார்ஸ்க்கு யூஸ் பண்ண போறாங்க. அப்புறம் வேற என்ன இதுல பெரிய விஷயம் இருக்கு? அடுத்ததான் என்ன பொருள் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ். இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்ன்றது 40% வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த ட்ரேட்ல சைனா கிட்ட இருந்து ரஷ்யா வாங்கியிருக்காங்க. இந்த ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸும் சிவிலியன் பர்பஸ் தானே. இதை வச்சு என்ன பெருசாக பண்ணிட்டு போறாங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த மைக்ரோ சிப்ஸ், அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்ஸ், இதை பொறுத்த வரைக்கும் நார்மலாக காரில் யூஸ் பண்ணுற இதே எக்யூப்மெண்ட்ஸை வச்சு, இதே மைக்ரோ சிப்ஸை வச்சு ஒரு மிசைலையும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஒரு மிசைலுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை கூட இதை யூஸ் பண்ண முடியும். எல்லாமே அது பண்ணுற ப்ரோக்ராமை பொறுத்தனது தான். இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் கார்ஸ்னு சொல்லிட்டு ரஷ்யா சைனா கிட்ட இருந்து பண்ற இம்போர்ட் எல்லாமே எலக்ட்ரிக்கல் கார் இண்டஸ்ட்ரிக்கு போகல. அதுக்கு பதிலாக நேரடியாக டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கும் நேரடியாக மிசைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கும் தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் ரஷ்யாவால் இன்னமும் இந்த போரை தாக்கு பிடிச்சி நிற்க முடியுது. சரி, அடுத்தது இந்த ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்னு வந்ததில்ல, அதுவாவது சிவிலியன் பர்பஸ்க்கு போதான்னு கேட்டிங்கன்னா இவங்க ஒட்டுமொத்தமாக பண்ணுறாங்கல்ல, அதுலேருந்து ஒரு 20%லேருந்து 25% வரைக்கும் தான் சிவிலியன் பர்பஸ் ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக போயிட்டு இருக்கு. அதை ரஷ்யா நினைச்சாங்கன்னா அவங்களோட நாடுகளிலே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இந்த ஒரு பேரில் ஒரு ஷேடோ மார்க்கெட் மூலமா சைனா கிட்ட இருந்து வாங்குற பொருட்கள் எல்லாமே அவங்களோட ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் யூனிட்ஸுக்கும் போயிட்டு இருக்கு. இதை வச்சு இந்த ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு சிவிலியன் பர்பஸ்க்கு பயன்படுத்துறதை விட ரஷ்யா அதிகமாக மிலிட்டரி பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வெளியில இருந்து பார்க்குறப்போ சிவிலியன் டீல் மாதிரி தான் தெரியும். மற்றபடி உலக நாடுகளுக்கு இது மேலே ஒரு சந்தேகம் இருந்தாலும் அவங்களால எதையுமே ப்ரூவ் பண்ண முடியல. இன்னமும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் தோல்வி தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ட்ரேட் ஆனது ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் அதிகமாக போயிட்டு இருக்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. இது அமெரிக்காவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்தியாவுக்கும் பிரச்சனை. அது ஏன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த விசிட்டில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி பார்த்துருவோம். இப்படி முதல் நாளில் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா 2வது நாள் சைனாவில் இருக்கக்கூடிய லிட்டில் மாஸ்கோன்னு சொல்லக்கூடிய ஹர்பினுக்கு போயிருக்காரு. இது ஏன் லிட்டில் மாஸ்கோன்னு சொல்கிறாங்கன்னா 1900 தான் ரஷ்யன் செட்டிலர்ஸால் இந்த நகரமானது உருவாக்கப்படுது. என்னதான் இந்த நகரமானது சைனாக்குள்ள இருந்தாலும் அங்கே இருக்க 80% பேர் ரஷ்யர்கள் தான். அதனாலேயே லிட்டில் மாஸ்கோன்ற ஒரு அடைமொழியோட இந்த நகரமானது அழைக்கப்படுது. இப்போ ரஷ்யா ஏன் இந்த இடத்துக்கு போயிருக்காருன்னா ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க ட்ரேடை இன்னும் அதிகப்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் இருக்கவங்க சைனாவுக்கு இன்னும் அதிகமாக ட்ராவல் பண்ணணும், சீனர்கள் ரஷ்யாவுக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுன்ற ஒரு முக்கியமான நோக்கத்தோட இந்த ஒரு இடத்துக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்ததாக நான் சொன்ன விஷயம் தான் இந்த ரஷ்யா சைனா ட்ரேடால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இது அமெரிக்காவுக்கு மட்டுமே ஓப்பனாக சொல்லணும்னா பிரச்சனை இல்லை. நம்ம இந்தியா இந்த விஷயத்தில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டில் இருக்காங்க. வெஸ்டர்ன் சைடும் எடுக்கல, அதே மாதிரி ரஷ்யன் சைடும் எடுக்கல. நம்ம யாரோட சைடும் எடுக்கலாம நியூட்ரல் ஸ்டாண்டில் நிற்கிறதுனால நமக்கு 2 பக்கமும் பிரச்சனை தான். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடின்ற மாதிரி இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு எதிராக நம்ம ஏதாச்சும் செஞ்சோன்னா அமெரிக்காவோட கோபத்தையும் நம்ம பார்த்தாகணும். அதே மாதிரி ரஷ்யாவோட கொள்கைக்கு எதிராக இல்லை ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக நம்ம எதனா செஞ்சோன்னா ரஷ்யாவோட கோபத்தையும் நம்ம கொஞ்சம் எதிர்கொள்ள நேரிடும். இப்படி நியூட்ரல் ஸ்டாண்டில் நிற்கிறதுனால இந்த 2 நாடுகளோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இந்த 2 நாடுகளோட ரிலேஷன்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ணுன்றது ரொம்பவே ஒரு சவாலான காரியம். இப்போது சைனா கூட ரஷ்யா க்ளோஸ் ஆகிறாங்கன்றது இந்தியாவுக்கு இன்டைரக்டாக பல ப்ரெஷர்ஸை பில்ட் பண்ணும். ஆல்ரெடி நடந்த இந்தோ சைனா வாரில் ரஷ்யா நியூட்ரல் ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க. என்னதான் நமக்கு சப்போர்ட்டாக அவங்க வரலனாலும் நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்தது அந்த இடத்துல சைனாவுக்கு ஃபேவராக தான் போய் முடிஞ்சுது. இப்போ திரும்பவும் இந்த ரஷ்யா சைனாவோட ரிலேஷன்ஷிப் அதிகமாகுதுன்றது இந்தியாவுக்கு இன்டைரக்டாக ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். மேபி இந்தியா ஏதாச்சும் ஒரு சைடு எடுக்கணும்னுட்டு. ஆனால் இந்தியா இதை பற்றியெல்லாம் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்மளோட மிலிட்டரியை பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு வார் வந்தாலும் அதில் ரஷ்யாவோட உதவிகள் இல்லாமலே நம்மளால் சைனாவோட ஆர்மியை கவுண்டர் பண்ண முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி எல்லாமே நம்மளோட இந்தியாவோட ஆர்மி கிட்ட இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு நாடு ஓரியன்டா நம்மளோட டிஃபென்சிவ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ்மெண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு நாடை மையப்படுத்தி மட்டுமே நம்மளோட ட்ரேட் இருக்கக்கூடாதுன்றது இந்த ரஷ்யா சைனா ரிலேஷன்ஷிப்ன்றது இந்தியாவுக்கு தெளிவாக வெளிச்சம் போட்டு காட்டுது. ஸோ இந்த வீடியோட எனக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் ட்ரேட், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டைஸ் எல்லாம் அதிகமாகிறது ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் இந்தியாவுக்கு அது நிறைய விதத்தில் சிக்கலை கொடுக்கும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் எல்லாருக்கும்.